கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே இந்த ஜேஎஸ்ஜே ஜெஸ்ஸி பைபிள் வேர்ட் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இந்த நாளில் கூட பார்த்தீங்கன்னா 12ஆம் சங்கீதத்தை நம்ம தியானித்து கொண்டிருக்கிறோம். அதில் முதல் 3 வசனங்களை நம்ம போன வீடியோவில் தியானித்து முடிச்சிட்டோம். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம 4ஆம் வசனத்திலிருந்து தியானிக்க போகிறோம். அவர்கள் எங்கள் நாவுகளால் மேற்கொள்ளுவோம், எங்கள் உதடுகள் எங்களுடையது, யார் எங்களுக்கு ஆண்டவன் என்று சொல்லுகிறார்கள். இந்த இடத்துல இந்த அவர்கள்னா யாரை குறிப்பிடுறாங்கன்னு பாத்தீங்கன்னா துன்மார்க்க செய்கையோடு இருக்கிற மனிதர்களை தான் குறிப்பிடுறாரு. யார் பாத்தீங்கன்னா சங்கீதக்காரனாகிய தாவீது. அவங்கள பத்தி துன்மார்க்கர் என்னென்ன நினைக்கிறாங்கன்னா, அவங்க தங்கள் நாவுகளால் நாங்களை மேற்கொள்வோம், அதாவது பேசியே நான் எங்க எல்லா விஷயத்தையும் முடிச்சிருவோம், மேற்கொண்டுருவோம். எங்கள் உதடுகள் எங்களுடையது, நாங்க என்ன வேணாலும் பேசுவோம். ஒரு சிலர் சொல்லுவாங்களா, வாய் என்னுடையது, நான் என்ன வேணாலும் பேசுவேன் அப்படின்னு சொல்லிட்டு துணிகரமாக பேசுறது. அதே போல துன்மார்க்கர் என்ன பண்றாங்கன்னா துணிகரமா பேசுறாங்க. யார் எங்களுக்கு ஆண்டவன், யார் எனக்கு ஆண்டவன், நான் என்ன வேணாலும் பேசுவேன், நான் எவ்வளவு வேணாலும் அருவருப்பா பேசுவேன், நான் எவ்வளவு வேணாலும் நாவினாலும் மேற்கொள்ளுவேன் இப்படின்னு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்றான்னா சங்கீதக்காரனாகிய தாவீது. இதனால என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, ஏழைகள் அடுத்த வசனத்துல பாத்தீங்க 5ஆம் வசனத்துல, ஏழைகள் பாழாக்கப்பட்டது நிமித்தமும் எளியவர்கள் விடும் பெருமூச்சின் நிமித்தமும் நான் இப்பொழுது எழுந்து அவன் மேல் சீறுகிறவர்களுக்கு அவனை காத்து சுகமாய் இருக்க பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இது போல துன்மார்க்கர் சொல்றதுக்கு ஆண்டவர் என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, இப்படி துன்மார்க்கர் யாரை கஷ்டப்படுத்துறாங்கன்னு பாத்தீங்கன்னா ஏழைகளை பாழாக்குறாங்க. எளியவர்கள் விடும் பெருமூச்சுன்னா நம்ம ரொம்ப அழுது தேம்பி அழும்போது பாத்தீங்கன்னா பெருமூச்சு விட்டு அழுவோம், ரொம்ப கஷ்டப்பட்டு அழுவோம். அது மாதிரி வேதனை தாங்க முடியாம அந்த எளியவர்கள் என்ன பண்றாங்கன்னா விடும் பெருமூச்ச நான் இப்பொழுது எழுந்து அவன் மேல் சீறுகிறவர்களுக்கு, யார் மேல, ஏழைகள் மேல, எளியவர்கள் மேல சீறுகிறவர்களுக்கு அவனை காத்து சுகமாய் இருக்க பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அந்த ஏழைகளையும் எளியவர்களையும் இதுவரைக்கும் பாழாக்குனவர்களை அவர்கள் மேல சீறி வர்றவங்களுக்கு விலக்கி அவங்கள காப்பாத்தி என்ன பண்ணுவார், சுகமாய் இருக்க பண்ணுவேன்னு சொல்லிட்டு கர்த்தர் சொல்லுகிறார். இப்ப நம்மளுடைய வாழ்க்கையில கூட பாத்தீங்கன்னா ஒரு சிலர் நமக்கு துணிகரமா நம்மளுக்கு முன்னாடி போய் சொல்லலாம், நம்மள வார்த்தையினால மேற்கொள்ளலாம். ஒரு சிலர் பாத்தீங்கன்னா வாயின் வார்த்தைகள் ரொம்ப அருவருப்பா பேசுவாங்க. தவறான காரியங்களை பேசி அருவருப்பான வார்த்தைகளை பேசும்போது அவர்களோட பேசுறதுக்கே நம்மளுக்கு ஒரு வாக்குவாதம் பண்றதுக்கே இஷ்டம் இருக்காது. ஏன்னா ரொம்ப அருவருப்பான வார்த்தைகள்லாம் பேசுவாங்க துணிகரமா. அவங்க சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்கன்னு பாத்தீங்கன்னா, எனக்கெல்லாம் யார் ஆண்டவன் இருக்கா, ஆண்டவன் எனக்கு யார் இருக்கா, நான் தான் எல்லாமே, என் வாயினால நான் மேற்கொண்டுருவேன் அப்படி சொல்லிட்டு நினைப்பாங்க. ஆனா அந்த ஏழைங்களை பாழாக்கினது நிமித்தமும் எளியவர்கள் விடும் பெருமூச்சை யார் கேட்டு கொண்டிருப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா, இவங்க இவ்வளவு கஷ்டப்படுத்துறாங்க, இவங்க அந்த துன்மார்க்க வேணா நினைக்கலாம் எனக்கு ஆண்டவன் யார் இருக்கா அப்படி சொல்லிட்டு. ஆனா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்ன பண்றாரு, அந்த எளியவர்களை அவங்க கிட்ட காப்பாத்தி சுகமா இருக்க பண்றாரு. அதே போலதான் நம்மளுடைய வாழ்க்கையிலயும் நம்ம மற்றவர்களால கஷ்டத்துல அனுபவிச்சுக்கிட்டு இருந்தோம்னா நம்மளையும் காப்பாத்தி சுகமா இருக்க பண்ண கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். நம்ம எப்பயுமே யாருக்கு மட்டும் நம்பி இருக்கணும்னு பாத்தீங்கன்னா கர்த்தரை மாத்திரம் நம்பி இருக்கணும். அவரையே நம்ம பற்றி பிடித்து இருக்கும் போது கர்த்தர் ஒரு நாள் என்ன பண்ணுவார், நம்ம மேல சீறி பிரச்சனை பண்ணணும், இவங்களுக்கு விரோதமா எழும்பணும் அப்படின்னு வர்றவங்களுக்கு எதிராக என்ன பண்ணுவாரு, அவனை காத்து சுகமாய் இருக்க பண்ணுவேன் அப்படின்னு சொல்றாரு. அவனைனா நம்மளை காப்பாத்தி ஏழைகளா இருக்கிற நம்மள, எளியவர்களா இருக்கிற நம்மள காத்து நம்ம என்ன பண்ணுவார்னா சுகமாய் இருக்க பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் சொன்னதுதான். அதனால கட்டாயம் நம்மளை காப்பாத்துவார். நம்மளுக்கு எத்தனை பிரச்சனை போராட்டங்கள் வந்தாலும் நம்ம யாரை நம்பி இருக்கணும்னு பாத்தீங்கன்னா கர்த்தரை மாத்திரமே நம்பி இருக்கணும். கர்த்தர் தாமே இந்த செய்திகளை ஆசீர்வதிப்பாராக. உங்களையும் உங்க குடும்பங்களையும் கூட ஆசீர்வதிப்பார். நம்ம அடுத்த வீடியோல சந்திக்கலாம். அது வரைக்கும் God bless you.